நம்ம இப்போ இலங்கையில் திரிகோணமலையில் இருக்கக்கூடிய கன்னியா சுடுதண்ணி நீரூற்றில் வந்து நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து ராவணன் வந்து அவங்க அம்மாவுக்காக கட்டின இந்த ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொட்டிகள் இருக்கும். நிறைய தொட்டிகள், ஒவ்வொரு தொட்டிலையுமே வந்து ஒவ்வொரு விதமாக வந்து தண்ணீருடைய சூடு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இது தொட்டு பார்க்கும்போது தெரியும். ராவணன் வந்து அவங்க அம்மாவுக்காக ஏற்படுத்தின இந்த நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வரலாற்றில் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொட்டியுமே வந்து ஒவ்வொரு விதமாக சூடு வந்து அதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு மருத்துவ குறிப்பு எளிமையாக உள்ளது சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகத்தை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எலுமிச்சை பழச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது முங்குற அளவுக்கு அதில் நம்ம ஊற விடணும். இதே மாதிரி காலையில் வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். இரவு வந்து நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய சீரகத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழ சாறை வடித்து எடுத்துட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து புதிதாக அந்த எலுமிச்சப்பழ சாறு ஊற்றணும். இதே மாதிரி 7 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுத்துட்டு அந்த சீரகத்தை நன்றாக வந்து நிழலில் உலர்த்தி எடுத்துட்டு அந்த சீரகம் காஞ்சதுக்கப்புறம் அந்த சீரகத்தை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம மோர்லையோ தண்ணீர்லையோ அல்லது தேன்லையோ கலந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பித்த மிகுதியால் வரக்கூடிய உடல் எரிவு, உடல் காந்தல், கண் எரிச்சல், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உடல் சூடு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இந்த பித்தம் அதிகமானால வரக்கூடிய நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய குருதி அழுத்தம், பிபின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அதுவுமே வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும். பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. நன்றி.